ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து கில் டு லவ்வோட எபிசோட் 5 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த எபிசோடோட லிங்க்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்க வாங்க இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸும் சிக்ஸ்த்து பிரின்ஸும் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸோட ரூம்குள்ளே யாராவது இருக்காங்களான்னு வந்து தேட போவாங்க. தேட போகும்போது வந்து அந்த ரூம்குள்ளே வந்து ஒரு ஆள் இருப்பான். ஆனால் வந்து அது வந்து நம்ம ஜியாங் கிடையாது. அது வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸோட ஃப்ரெண்டு வந்து ஷென்சாங், அவர் தான் வந்து அங்கே இருப்பார். இதை வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் பார்த்துட்டு ஷென்சாங் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆமாம், நான் ஷென்சாங் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷென்சாங்கும் சொல்லுவான். அதுக்கு வந்து க்ரௌன் பிரின்ஸ் வந்து ஒன்றை மாதிரி ஒரு ட்ரூ ஃப்ரெண்டு வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸுக்கு இருக்கிறது வந்து எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌன் பிரின்ஸ் வந்து ஷென்சாங் கிட்ட சொல்லும்போது ஷென்சாங் என்ன சொல்லுவான்னா வந்து உங்களுக்கு இன்னும் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கப்புறம் நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து ஜியாங் அப்போ எங்கே தான் ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருப்பாரு. நிறைய சோல்ஜர்ஸும் உள்ளே போய் தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம ஜியாங்கை வந்து கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஷென்சாங் வந்து ஜியாங்கோட பவரை வந்து திருப்பி கொடுத்து அவனை வந்து தப்பிக்க விட்டுருவான். இப்படி வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸோட சோல்ஜர்ஸும் வந்து ஜியாங் வந்து இந்த சிக்ஸ்த்து பிரின்ஸ் ரூமில் எங்கேயாவது இருக்கானான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கே தேடினாலும் வந்து நம்ம ஜியாங் வந்து இருக்க மாட்டான். இப்படி இவங்க தேடிட்டு இருக்கும்போது வந்து பிரைம் மினிஸ்டர் கு வந்து அந்த பேலஸ்க்கு வருவார். பிரைம் மினிஸ்டர் கு வந்து என்ன கேட்பார்னா வந்து க்ரௌன் பிரின்ஸ், நான் உங்களை வந்து இப்போவே வந்து மீட் பண்ணோம், அதனால நம்ம வந்து என்னோடய ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌன் பிரின்ஸை வந்து கூப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து இப்போவே வரணுமான்னு கேட்பாரு. அதுக்கு பிரைம் மினிஸ்டர் கு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்பையை தேடுறதுக்கு தான் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் மேனரை வந்து பார்த்துட்ருக்கீங்க, அதை வந்து அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு சொல்லுவார். உடனே வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸும் வந்து ஸ்பையா என்ன நீ வளரிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் கு கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பார். அதுக்கு பிரைம் மினிஸ்டர் கு வந்து எல்லாம் ஓகே தான், ஆனால் வந்து இப்படி வந்து க்ரௌன் பிரின்ஸ் வந்து உங்களோட ரூம் ஃபுல்லாக தேடுறதை வந்து உங்களோட அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியும்ல, அதனால் க்ரௌன் பிரின்ஸை வந்து இப்போ என் கூட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் கு வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. உடனே சிக்ஸ்த்து பிரின்ஸுக்கும் எல்லாமே யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு க்ரௌன் பிரின்ஸ் நீ வந்து இப்போ அவர் கூட கிளம்புறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் சொல்லிடுவார். சொன்னதுக்கப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டர் குக்கும் வந்து நீங்கள் வந்து கூப்பிட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் கு கிட்டே வந்து சொல்லிடுவார். அதுக்கப்புறம் நம்ம க்ரௌன் பிரின்ஸும் சிக்ஸ்த்து பிரின்ஸ் கிட்ட வந்து நான் வந்து உன்னை இன்னொரு நாள் இன்வைட் பண்ணுறேன், என்னோடய மேனருக்கே உன்னை இன்வைட் பண்ணுறேன், அப்போ வந்து நீ என்னை வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு அவர் பிரைம் மினிஸ்டர் கு கூட கிளம்பிடுவார். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் என்ன பண்ணுவார்னா டக்குன்னு அங்கே இருக்க கதவெல்லாம் சாத்திட்டு அவங்க போனதுக்கப்புறம் ஷென்சாங் கிட்ட ஜியாங் எங்கேன்னு கேட்பாரு. அப்போ தான் வந்து ஜியாங் வந்து அந்த பேலஸோட டாப்லேருந்து கீழே குதிப்பார். கீழே குதிச்சதுக்கப்புறம் கோவம் வந்துடும். ஏன்னா வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸோட அரண்மனையை வந்து அவரை மீறி வந்து எல்லா இடத்தையும் வந்து சுற்றி பார்த்து தேடிட்டு இருந்ததுனால வந்து நம்ம ஜியாங்க்கு வந்து கோவம் வந்துருச்சு. கோவம் வந்த உடனே வந்து டேரெக்டாக க்ரௌன் பிரின்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்காக போயிட்டுருப்பான். அப்போ தான் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து ஜியாங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இதை இப்படியே விட்டுரு, நீ எனக்கு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருக்கல இந்த விஷயத்தில் வந்து நீ ஈடுபட மாட்டேன்னு, நீ வந்து உள்ளே போனீன்னா வந்து உன்னையும் பிடிச்சிருவாங்க, அதனால் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து நம்ம ஜியாங் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு க்ரௌன் பிரின்ஸ் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸோட மேனரை ஃபுல்லாக தேட வச்சது. உடனே தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாருன்னா வந்து க்ரௌன் பிரின்ஸையும் சிக்ஸ்த்து பிரின்ஸையும் வந்து அவரோட அரண்மனைக்கு கூப்பிடுறாரு. அவங்க கூட வந்து பிரைம் மினிஸ்டர் குவையும் கூப்பிடுறாரு. அப்போ தான் வந்து 2 பிரின்ஸோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து கேட்குறாரு க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் கு தான் பதில் சொல்கிறாரு, ஒன்றும் நடக்கலை அந்த மாதிரி தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து நம்ம 2 பிரின்ஸோட அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உங்ககிட்ட கேட்கல, நான் க்ரௌன் பிரின்ஸ்கிட்ட தான் கேட்டேன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து க்ரௌன் பிரின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்பை வந்து தப்பிச்ச ஸ்பை வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸோட மேனரில் இருந்திருக்கா, அதனால் சிக்ஸ்த்து பிரின்ஸோட மேனரை அதனால தான் தேடுறதுக்காக விட்டேன், ஒருவேளை நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து யாரையாவது பதுக்கி வச்சுருந்தா என்ன பண்ணுறது, அதனால தான் வந்து சர்ச் பண்ணுறதுக்காக அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து அவங்களோட அப்பா கிட்ட சொல்கிறாரு. உடனே அவங்க அப்பா என்ன கேட்குறாரு, என்ன ரிசல்ட்டு, அங்கே யாராவது இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கேட்குறாரு. அதுக்கு வந்து க்ரௌன் பிரின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து அவங்க அப்பா கோவம் வந்துருச்சு. அதை பார்த்துட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் என்ன சொல்கிறான்னா, க்ரௌன் பிரின்ஸ் வந்து என்னோட சேஃப்டிக்காக தான் பண்ணியிருக்கான், வேறு எதுவும் இல்லைன்னு சொன்னோடனே அவங்க 2 பேரோட அப்பாவும் என்ன சொல்கிறான்னா, இப்போ கூட வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து உன்னை பாதுகாக்கிறதுக்கு தான் நினைக்கிறான், ஆனால் நீ வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸோட அப்பா வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸை தலையை கீழே போட்டார். கீழே போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா வந்து, நான் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ்க்கு வந்து ஒரு அலையன்ஸ் பார்த்துருக்கேன், ஜீநாத் கிங்டத்தில் இருக்க ஒரு பொண்ணை வந்து நான் வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், அதுக்கான பார்ட்டி வந்து நாளைக்கு வரப்போகுது, அதை வந்து அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு.
அதுக்கு 3 பேரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீனார்த் வந்து நம்ம எனிமி கண்ட்ரி, அதனால் வந்து நம்ம அங்கே போய் வந்து அலைன்ஸ் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் கோவும் தடுக்கிறாரு. நம்ம 6th பிரின்ஸும் வந்து நான் இன்னும் மெச்சூர் ஆகலை, அதனால் வந்து கல்யாணம் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் வந்து அவங்க அப்பா ஒத்துக்கவே இல்லை. ஜீனார்த் கிங்டமோட பொண்ணு கூட தான் வந்து உனக்கு வந்து கல்யாணம், அங்கே இருக்க பிரின்சஸ் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால் நீ வந்து அவங்க கூட கல்யாணம் பண்ணால் நம்ம 2 நாடும் வந்து ஒற்றுமை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6th பிரின்ஸோட அப்பா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து சுத்தமாக யாருமே ஒத்துக்கல. நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு தான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எதிர்க்கிறாரு. ஜீனார்த் கிங்டம் கூட வந்து நமக்கு உறவு வேண்டாம், எதுக்கு வந்து நீங்கள் அவங்க 2 பேர் கூட வந்து அலைன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம 6th பிரின்ஸோட அப்பாட்ட கேட்குறாரு. க்ரௌன் பிரின்ஸும் வேண்டாம் தான் சொல்கிறாரு, நம்ம 6th பிரின்ஸுமே வந்து வேண்டாம் தான் சொல்கிறாரு. ஆனால் வந்து அவங்க அப்பா கேட்கல. அதனால் வந்து ஃபைனலாக இது தான் அலைன்ஸ் வைக்க போகிறோம், நாளைக்கு தான் வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது, எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் க்ரௌன் பிரின்ஸும் பிரைம் மினிஸ்டருக்கும் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. க்ரௌன் பிரின்ஸ் என்ன கேட்குறாருன்னா, இப்படி வைக்கிறதுனால என்ன லாபம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸ் கேட்கும்போது பிரைம் மினிஸ்டர் கோ என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு எந்த லாபமும் இல்லை, ஆனால் ஜீனார்த் கிங்டமுக்கு லாபம் அதிகமாக இருக்குது, அவங்க வந்து நம்ம நாட்டையும் வந்து கைப்பற்றிடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பைஸை வந்து நம்ம நாட்டில் வந்து அதிகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் டேக்ஸஸையும் அதிகப்படுத்திடுவாங்க, அவங்களுக்கு தான் நிறைய லாபம், ஆனால் நமக்கு எந்த லாபமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டருக்கு வந்து க்ரௌன் பிரின்ஸ்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து க்ரௌன் பிரின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்புறம் எதுக்கு வந்து என்னோட அப்பா வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டாரு, இதுக்கு நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌன் பிரின்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வந்து இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது, நான் அந்த ஐடியாவை சொல்கிறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு வந்து க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட வந்து ஒரு ஐடியாவை கொடுப்பாரு. உடனே வந்து க்ரௌன் பிரின்ஸும் சரி இந்த தடவை நீ சொல்கிறத ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கார். யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டார். என்ன வழி அப்படின்றத வந்து இந்த இதில் சொல்லலை, இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் தான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே வந்து நமக்கு தெரிய வரும். நம்ம க்ரௌன் பிரின்ஸும் சரி அந்த பிளானை வந்து நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் கோ கிட்ட சொல்கிறாரு. உடனே பிரைம் மினிஸ்டர் கோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, சரி உங்கள் அப்பா பண்ணுறது சரியில்லை, அவருக்கு என்ன புரியலன்னே தெரில, ஆனால் நம்ம ஜீனார்த் கிங்டம் கூட வந்து தொடர்பு வச்சுக்கவே கூடாது, நம்ம எப்படியாவது ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு வந்து க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட சொல்கிறாரு. க்ரௌன் பிரின்ஸ் ஆமாம் எனக்கும் இந்த கல்யாணம் பிடிக்கல, இவங்க 2 பேரும் வந்து அதாவது ஜீனார்த்தும் சவுத் ஹோய் கிங்டமும் வந்து ஒன்றாகிறது எனக்கு பிடிக்கல, இந்த கல்யாணத்தை வந்து நான் எப்படியாவது நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌன் பிரின்ஸ் சொல்லிகிட்ருக்காரு. சொல்லி முடிச்சுட்டு வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் என்ன பண்ணுறாருன்னா வந்து ஒரு ஜீனார்த்தோட டோக்கனை வந்து நம்ம 6th பிரின்ஸோட மேனரில் வந்து மறைச்சி வைக்க சொல்லி நம்ம ஹாயங்கிட்ட வந்து சொல்லிகிட்ருப்பாரு. அதுக்கு ஹாயங் என்ன சொல்கிறான்னா வந்து 6th பிரின்ஸ் வந்து ரொம்ப நல்லவர், நீங்கள் எதுக்கு அவரை காயப்படுத்துறீங்க, என்னால் இது பண்ண முடியுமான்னு தெரிலன்னு சொல்லிட்டு நம்ம ஹாயங் வந்து க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட சொல்கிறாரு. உடனே வந்து க்ரௌன் பிரின்ஸ்க்கு வந்து செம்ம கோவம் வந்துச்சு. கோவம் வந்ததுனால என்ன பண்ணுறாருன்னா அந்த ஜீனார்த் கிங்டமோட டோக்கனை வச்சே நம்ம ஹாயங் வந்து அடிச்சிடுறாரு. அடித்த உடனே நம்ம ஹாயங்கோட தலையிலேருந்து வந்து ரத்தம்லாம் வருது. ஆனாலும் வந்து நம்ம ஹாயங் வந்து அந்த இடத்த விட்டு போகல, க்ரௌன் பிரின்ஸோட அடிமையாக தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறான். அதுவும் இல்லாமல் நம்ம க்ரௌன் பிரின்ஸ் தூக்கி போட்ட அந்த ஜீனார்த்தோட டோக்கனை அவனே வந்து எடுத்து கொடுக்குறான். எடுத்து கொடுத்த உடனே க்ரௌன் பிரின்ஸ் என்ன சொல்கிறான்னு, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, இந்த ஜீனார்த்தோட டோக்கனை வந்து நீ வந்து 6th பிரின்ஸ் இருக்க இடத்துல வந்து நீ எங்கேயாவது வந்து மறைச்சி வச்சிரு, இதை கண்டுபிடிச்சா வந்து நம்ம ஜீனார்த்துக்கும் நம்ம சவுத் ஹோய் கிங்டமுக்கும் நடக்க இருக்க அலைன்ஸை வந்து நம்ம நிறுத்திடலாம், அதனால நீ வந்து இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து ஹாயங்க்கு வந்து சொல்கிறாரு. ஹாயங்கும் வந்து நீங்கள் தான் என்னோட ஒரே மாஸ்டர், அதனால் நீங்கள் நான் சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாயங் சொல்கிறான். உடனே க்ரௌன் பிரின்ஸ் நீ இதை செய்யலைன்னா வந்து உனக்கு ஒரு பாய்சன் கொடுத்தேன்னா அந்த பாய்சனுக்கான மருந்தை வந்து நான் இந்த மாதம் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். உடனே ஹாயங் வந்து நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீனார்த்தோட டோக்கன் வந்து க்ரௌன் பிரின்ஸ் கிட்டேருந்து வாங்கிடுறான். எதுக்காக க்ரௌன் பிரின்ஸ் இதை பண்ணுறான்னா வந்து ஜீனார்த்தில் இருக்க ஒரு ஸ்பை வந்து சவுத் ஹோயில் வந்து தங்கி வந்து நம்ம நாட்டை வந்து அழிக்கிறத வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாருன்னு சொல்லிட்டு தான் க்ரௌன் பிரின்ஸ் வந்து இந்த பிளானை வந்து சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் ஹாயிங் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜியாங் வந்து வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு அம்பை வந்து அவனுக்கு முன்னாடி வந்து விடுறாங்க. அந்த அம்பில் வந்து ஒரு லெட்டர் வேறு இருக்குது. அந்த லெட்டரை எடுத்து படித்து பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, 6th பிரின்ஸ்க்கும் ஜீனார்த்தோட பிரின்சஸ்க்கும் வந்து கல்யாணம் நடக்க போகுது, அந்த கல்யாணம் வந்து ஒழுங்காக நடக்கணும், அதை யாராவது தடுக்க நினச்சா நீ விடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்கோம். இதை படித்த உடனே வந்து நம்ம ஜியாங்க்கு வந்து ரொம்ப வருத்தமாக போயிடும். ஏன்னா வந்து 6th பிரின்ஸுக்கு கல்யாணமான அவனே எதிர்பார்த்துக்க மாட்டான். ஆனால் இப்போ வந்து அவனுக்கு தெரிஞ்சிச்சு, அதனால வந்து அவன் சோகமாயிட்டான். இன்னொரு பக்கம் வந்து ஹாயங் என்ன பண்ணுறான்னா வந்து 6th பிரின்ஸோட கதை வந்து தட்டிகிட்டு இருக்கான். ஆனால் வந்து உள்ளேருந்து யாருமே வெளில வரல. நம்ம 6th பிரின்ஸ் என்ன பண்ணிட்டாருன்னா வந்து அவருக்கும் வந்து இந்த கல்யாணம் பிடிக்காதனால அவர் எங்கேயோ போய் மறைஞ்சிக்கிட்டாரு. இங்கே ஹாயங்க வந்து 6th பிரின்ஸ் உள்ளே தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு கதவை தட்டி பார்ப்பான். ஆனால் உள்ளேருந்து யாருமே வரமாட்டாங்க.
அதுக்கப்புறம் நம்ம ஹாயங்கும் ஒரு கட்டத்தில் வந்து இதுக்கப்புறம் யாரும் உள்ளேருந்து வெளியில் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாயங் வந்து அந்த ரூமை விட்டு வெளில போகிறான். இன்னொரு பக்கம் வந்து ஜியாங்க்கு வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸுக்கு வந்து கல்யாணம் ஆக போகிறது தெரிஞ்சவொடனே அவனுக்கு கோவம் வந்ததுனால வந்து கத்தியை வச்சு சுற்றி சுற்றி வந்து அவன் வீசிகிட்டு இருக்கான். முன்னாடி யாராவது வந்தால் கண்டிப்பாக வந்து அவன் வந்து கத்தியை வச்சு குத்துற மாதிரி அந்த நிலமையில தான் வந்து நம்ம ஜியாங் வந்து இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹாயங் என்ன பண்ணுறான்னா அங்கே யாரும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸை விட்டு கிளம்பிட்டுருக்கான். நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து ஓடி ஒளிஞ்சிக்கிட்டார்ல, அது வந்து ஒரு பிளேஸு. அந்த பிளேஸ் வந்து ரகசியமாக தான் இருக்கும். அந்த இடம் வந்து யாருக்குமே தெரியாது. நம்ம ஷென்சாங்க்கு மட்டும்தான் தெரியும். அதனால் ஷென்சாங்க்கு வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சதுனால நம்ம ஷென்சாங் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் இருக்க இடத்துக்கு போயிடுறான். போனோடனே வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் கிட்ட வந்து ஏன் இங்கே வந்து ஒளிஞ்சிருக்கீங்க ஓடி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் எங்கே ஓடி ஒளிஞ்சிக்கிட்டேன், அதான் உனக்கு இந்த பிளேஸ் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து ஷென்சாங் கிட்ட சொல்கிறான். ஷென்சாங் உடனே வந்து இதுதான் அந்த பொண்ணு, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பிக்சரை வந்து ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதை வந்து காமிக்கிறான். காமிச்ச உடனே வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸுக்கு வந்து செம்ம கோவம் வந்துடுது. யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறா, நான் வந்து கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு இஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து ஷென்சாங் கிட்ட வந்து வளரிக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து ஷென்சாங் வந்து இதுக்கு காரணம் வந்து ஜியாங் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷென்சாங் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் கிட்ட கேட்குறான். உடனே சிக்ஸ்த்து பிரின்ஸ் என்ன பண்ணுறாருன்னா வந்து அதுவும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக என்ன பண்ணுறாருன்னா அவங்க ஜியாங்கும் சிக்ஸ்த்து பிரின்ஸும் சின்ன வயசில் வந்து ஒரு வில் அம்பை வச்சு விளையாடிருப்பாங்க. அந்த வில்லை எடுத்துகிட்டு என்ன சொல்கிறான்னா வந்து என்ன ஆனாலும் வந்து நானும் ஜியாங்கும் வந்து ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுவும் இல்லாமல் நான் சிக்ஸ்த்து பிரின்ஸ், அதனால என்னை வந்து வேறு வழியில் தான் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து வருத்தப்பட்டுருக்கான். அப்போ தான் வந்து ஷென்சாங் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் உங்களுக்குள்ளே வந்து ஒன்று சேரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து ஷென்சாங் சொன்னதுனால சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதுக்காக இப்படி டேரெக்டாக சொல்கிறேன், எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டே வந்து பாஸ்ட்டை நினச்சி பார்த்துட்ருக்கான். பாஸ்ட்டில் என்ன நடக்கும்னா வந்து நம்ம சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸும் ஜியாங்கும் விளையாடிட்டு இருப்பாங்க. விளையாடிட்டு இருக்கும்போது வந்து ஜியாங் வந்து நான் உனக்காக பியர் பிளாசம்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் திரும்பி வரும்போது நம்ம சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் வந்து சின்ன வயசில் அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. இதை வந்து நம்ம சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து ஷென்சாங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். ஷென்சாங் என்ன சொல்கிறான்னா, இப்படி ஒருத்தவன் மேலே வந்து நீங்கள் இவ்வளோ அக்கறைப்படுறீங்களே, அதே மாதிரி அவனும் வந்து அக்கறைப்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷென்சாங் வந்து சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான். உடனே சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸும் அதை யோசிச்சுட்டு என்ன பண்ணுறான்னா, இப்போ வந்து நான் ஜியாங்கை வந்து மறைச்சி வைக்கணும், அதனால நான் அவனை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜியாங்கை பார்க்குறதுக்காக வருவான். இங்கே ஜியாங் என்ன பண்ணிகிட்ருப்பான்னா வந்து சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இன்னொரு பிரின்சஸ்க்கும் கல்யாணம் ஆக போகிறத வந்து நினச்சிட்டு என்ன பண்ணிகிட்ருப்பான்னா குடிச்சிட்ருப்பான். இப்படி இவன் குடிச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜியாங்கை பார்க்குறதுக்காக வருவார். சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்பான்னா, ஏன் நீ தனியாக குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்கிட்ட கேட்கும்போது ஜியாங் என்ன சொல்லுவான்னா, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் வந்து நான் தனியாக குடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங் வந்து சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிகிட்ருக்கான். உடனே வந்து ஜியாங் என்ன கேட்குறான்னா வந்து உங்களுக்கும் வந்து ஜீனாத் கிங்டமோட பிரின்சஸ்க்கும் கல்யாணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் கிட்ட கேட்குறான். அதுக்கு சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் ஆனால் இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜியாங் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஜியாங் வந்து இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வந்து எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு வந்து நார்மலாகவே தெரிய வந்துடும் இந்த விஷயம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங் வந்து சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஜியாங் என்ன பண்ணுறான்னா வந்து நீங்கள் அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து உண்மையிலேயே ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜியாங் என்ன சொல்கிறான்னா, அப்போ நீங்களும் வந்து பணத்துக்காக பதவிக்காக வந்து நீங்களும் என்ன வேணாலும் பண்ணுவீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங் வந்து சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறான். சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸும் வந்து வேறு வழி இல்லாமல் ஆமான்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜியாங் வந்து சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணாமல் என் கூடயே என் சைட்லேயே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங் வந்து சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸோட நெத்தியில் வந்து அவனோட நெத்தியை வச்சு கேட்டுட்ருப்பான். கேட்ட உடனே வந்து நம்ம சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸும் வந்து பதில் சொல்லலான்னு வருவார். அதுக்காட்டி வந்து நம்ம ஜியாங் வந்து மயங்கி சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸோட கையிலேயே விழுந்துருவான். அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஜியாங்கை பார்த்து வருத்தப்பட்டுருப்பார். என்ன பண்ணுறது, நான் சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டேன், நான் ஒரு நார்மல் பர்சனாக இருந்தால் நான் வந்து உன் கூடவே இருந்திருப்பேன், ஆனால் இப்போ நான் சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு வேறு வழி இல்லை, நீனும் வந்து கடைசியில் எப்படியும் வந்து நான் பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜியாங்கோட காதுகிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவரோட தலையை வந்து கிஸ் பண்ணுவார். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் ஜீனாத் கிங்டம்லேருந்து அந்த பிரின்சஸை கூட்டிகிட்டு ஜீனாத்தோட க்ரௌன் பிரின்ஸ் வந்து சவுத் ஹுய் கிங்டமுக்கு வந்து வருவார். வந்துட்டு இருக்கும்போது ஒரு குதிரையில் தான் வருவார். அப்போ அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து யார் அந்த குதிரையில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா வந்து இவர் தான் வந்து டேக்ஸ் வந்து நமக்கு அதிகமாக போடுறவர், இவரெல்லாம் வந்து இந்த ஊருக்கு வர்றதுக்கு வந்து தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த ஜீனாத்தோட க்ரௌன் பிரின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா வந்து
இந்த மக்களோட டேக்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீனாத்தோட க்ரௌன் பிரின்ஸ் வந்து பேசிட்டு வருவார். இன்னொரு பக்கம் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து ஷென்சாங்கை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வருவார். வந்த உடனே வந்து நம்ம ஷென்சாங் என்ன கேட்பார்னா, ஜியாங்க வந்து நீங்கள் எப்பயுமே வந்து மறைகிறதுக்காக ஒரு இடத்துக்கு போவீங்களா, அந்த இடத்துல மறைச்சி வைக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸும் ஆமான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் அங்கேயே இருக்கிறது சேஃப் இல்லை, கூடிய சீக்கிரம் வந்து அவனை இங்கேருந்து அனுப்பணும், இல்லைனா அவனோட உயிருக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து ஷென்சாங் கிட்ட சொல்கிறாரு. உடனே ஷென்சாங்கும் வந்து சரி இருந்தாலும் வந்து நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்குங்க, ஜியாங்கை பற்றி நமக்கு இன்னும் மிஸ்ட்ரி அதிகமாக தான் இருக்குது, அதனால வந்து உங்களை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். உடனே சிக்ஸ்த்து பிரின்ஸும் வந்து யோசிச்சுக்கிட்டே அப்படியே வந்து அங்கேயே உட்காந்துட்ருப்பாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஷென்சாங் வந்து ஜியாங்கை கூப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்கு போகிறாரு அவனை மறைச்சி வைக்கிறதுக்கு. ஜியாங்கும் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் சொன்னதுனால வந்து அவனும் வந்து அப்படியே அவர் சொல்கிறத கேட்டுட்டு அந்த வீட்டுக்கு போவார். போனால் அங்கே ஃபுல்லாக வந்து பியர் பிளாசம்ஸாக இருக்கும். அதனால ஷென்சாங் கிட்ட கேட்டார், எதுக்காக வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து இந்த வீடை சூஸ் பண்ணாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஷென்சாங் என்ன சொல்கிறான்னா, அது சரியாக தெரியல, இங்கே இருக்க பியர் பிளாசம்ஸ்லாம் அழகாக இருக்கும்ல, அதனால தான் வந்து அவர் இங்கே சூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷென்சாங் சொல்கிறாரு. ஆனால் சிக்ஸ்த்து பிரின்ஸ் அதுக்காக சூஸ் பண்ணல, அவங்களோட சின்ன வயசு ஞாபகத்துக்காக தான் வந்து அந்த வீடே வந்து சூஸ் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் வந்து நம்ம ஷென்சாங் வந்து ஜியாங் கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் ஜியாங்க்கு வந்து இந்த இடத்த பார்த்தாலே வந்து அவங்களோட சின்ன வயசு ஞாபகம் தான் வரும். அதனால் அங்கே இருக்க பியர் பிளாசம்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஜியாங் வந்து ரசிச்சுட்டே வருவார். வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப நன்றி எனக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங் வந்து ஷென்சாங் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். உடனே ஷென்சாங் வந்து இந்த வீடு வந்து ரொம்பவே முக்கியமான வீடு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ்க்கு, அதனால் பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த சாவியை வந்து நம்ம ஜியாங் கிட்ட வந்து கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் ஜியாங்கும் வந்து அந்த சாவியை வாங்கிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷென்சாங் கிட்ட சொல்லுவார். சொல்லிவிட்டு அவரையும் வந்து வழி அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. வீட்டுக்குள்ளே போனால் வந்து அந்த வீடுமே வந்து செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக வந்து சைல்டுஹுட் மெமரிஸாகவே இருக்கும். இவங்க நம்ம ஜியாங்கோட சைல்டுஹுட் மெமரிஸாக இருக்கும். அப்படி போயிட்டுருக்கும்போது வந்து அங்கே ஒரு பேப்பரை பார்ப்பாரு. பேப்பரை பார்த்தா நம்ம ஜீனாத்தோட பிரின்சஸோட ஃபோட்டோஸ் இருக்கும். அதை பார்த்தோன்னே நம்ம ஜியாங்க்கு வந்து கோவம் வந்து அந்த பேப்பரை வந்து தூக்கி போட்டுருவார். தூக்கி போட்டு எப்பயும் போல் வந்து அந்த வீடை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் சின்ன வயசில் விளாண்ட அந்த வில்லு வந்து அங்கே இருக்கும். அதை எடுத்துகிட்டு நம்ம ஜியாங் வந்து வெளியில் போகும்போது அவருக்கு சின்ன வயசில் நடந்தது ஞாபகம் இருக்கும். நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து வில்லம்பு விட தெரியாமல் வந்து தவிச்சிட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஜியாங் தான் வந்து போய் ஹெல்ப் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த அம்பு போய் விழுகிற இடத்தையும் வந்து அவன் டச் பண்ணி பார்த்துட்டு இதை கூட அவன் வந்து இன்னும் மாற்றலை, அப்படியே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜியாங் வந்து டச் பண்ணி பார்த்துட்ருப்பான். அப்படி இவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம ஜியாங் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, நான் பியர் பிளாசம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு திருப்பி வரும்போது நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸை வந்து அவனுங்களோட ஆளுங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் வந்து அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க பாஸ்ட்டில். அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்து அவங்க நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸுக்கும் ஜீனாத்தோட பிரின்சஸ்க்கும் அலைன்ஸ் நடக்கிறதுக்காக வந்து அவங்க வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸோட அப்பாவோட அரண்மனைக்கு வந்து வந்திருக்காங்க. அதனால வந்து அவங்க அப்பாவும் வந்து ஜீனார்த்துலேருந்து வந்தவங்க எல்லாரையும் வந்து வரவேற்றுட்ருக்காரு. அப்போ தான் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸும் வந்து நடக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருப்பாரு. அப்போ ஜீனாத் கிங்டமோட க்ரௌன் பிரின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா வந்து, உங்களோட இந்த கிங்டத்துக்கு வர்றதுக்கு நான் வந்து ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும், நான் வந்து இந்த அலைன்ஸ்க்கு வந்து நான் வந்து என்னோடய முழு ஒத்துழைப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீனாத்தோட க்ரௌன் பிரின்ஸ் வந்து சொல்லிகிட்ருப்பாரு. அப்படியே வந்து இவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா வந்து, நம்ம ஜீனாத்தோட க்ரௌன் பிரின்ஸ்ட்ட உங்களோட வருகைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து அவரையே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் வந்து அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து ரொம்ப நல்லவன், அவன் வந்து உங்களோட பிரின்சஸ்க்கு வந்து ரொம்ப மேட்ச் ஆவான், அது மட்டும் இல்லாமல் இவனை வந்து யாராலையும் வந்து ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸை வந்து பெருமையாக பேசிகிட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் நம்ம ஹாயும் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸோட ரூமுக்கு போய் ஜீனாத்தோட டோக்கன் வைக்கிறதுக்காக போயிட்டுருப்பான். அப்போ தான் வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா வந்து, இப்போ ரீசெண்டாக வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸோட மேனருக்கு வந்து நல்லா கத்தி சண்டை போடுற வந்து வந்திருக்கான், அவனோட டான்ஸை நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து அவரோட அப்பா கிட்ட வந்து கேட்பாரு. அதுக்கு வந்து அவங்க அப்பா என்ன சொல்லுவார்னா, உனக்கு வந்து அவனை பிடிச்சிருக்குன்னா நீனே போய் பார்த்துக்கோ, எதுக்கு எல்லாரையும் வந்து கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட சொன்னோன்னே க்ரௌன் பிரின்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சரி அப்போ நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு க்ரௌன் பிரின்ஸ் வந்து அங்கே போயிடுவார். நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸுக்கு வந்து டவுட் வந்துச்சு, க்ரௌன் பிரின்ஸ் வந்து ஏதாவது பிளான் பண்ணிகிட்ருக்காருன்ட்டு. இங்கே க்ரௌன் பிரின்ஸ் வெளியில் போனவர் டேரெக்டாக வந்து ஹாயிங்கை தான் பார்க்குறாரு. ஹாயிங்கும் வந்து அந்த ஜீனார்த்தோட டோக்கனை வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸோட ரூமில் வந்து மறைச்சி வச்சுட்டான்.
அதை வந்து நம்ம ஹாயிங் வந்து க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட நான் அதை மறைச்சி வச்சுட்டேன்னு சொல்கிறாரு. உடனே க்ரௌன் பிரின்ஸும் இப்போ தான் நீ வந்து நல்ல வேலை செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாயிங்கை வந்து பாராட்டிகிட்டு இருப்பார். பாராட்டினோடனே நம்ம ஹாயிங் வந்து அந்த மெடிசின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நீ இப்போ வந்து என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து ஹாயிங்கை வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாரு. இந்த நேரத்தில் தான் வந்து யார் வருவானா வந்து ஆப்போசிட்டில் ஷென்சாங் வந்து வருவான். ஷென்சாங் வந்தோடனே ஹாயிங்கை கூப்பிட்டு நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பின்னாடி வந்து க்ரௌன் பிரின்ஸ் இருப்பார். உடனே வந்து க்ரௌன் பிரின்ஸுக்கு வந்து நீங்களும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது க்ரௌன் பிரின்ஸ் என்ன கேட்குறாருன்னா அங்கே எவ்வளோ பெரிய அலைன்ஸ் போய்ட்டுருக்கு, நீ ஏன் வந்து அந்த இம்பீரியல் கோர்ட்டில் இருக்காமல் நீ எதுக்கு இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸ் கேட்குறாரு. அதுக்கு வந்து ஷென்சாங் என்ன சொல்கிறான்னா நான் இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து நான் ஈடுபட மாட்டேன், நான் இங்கே இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸும் சரி நான் வந்து இப்போ இம்பீரியல் கோர்ட்டுக்கு போகிறேன், எனக்கு வந்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து கிளம்பிடுவார். ஆனால் ஷென்சாங்க்கு வந்து ஏதோ டவுட் வந்துச்சு, எதுக்காக க்ரௌன் பிரின்ஸும் ஹாயிங்கும் 6th பிரின்ஸோட மேனருக்கு முன்னாடி வந்து சுற்றிட்டு இருக்காங்கன்றது. உடனே வந்து ஷென்சாங்கும் வந்து சரி நீங்கள் போய் வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷென்சாங் வந்து க்ரௌன் பிரின்ஸை வந்து அனுப்பி வச்சிட்ருப்பாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஹாயிங்கை பார்த்தா ஹாயிங் கிட்ட வந்து எதுக்காக வந்து நீனும் க்ரௌன் பிரின்ஸை திருப்பி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஹாயிங் என்ன சொல்கிறான்னா வந்து க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட வந்து நான் என்னோடய மெடிசனை கேட்டேன், அவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் வந்து நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாயிங்கும் வந்து ஷென்சாங்கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே இம்பீரியல் கோர்ட்டில் வந்து நம்ம 6th பிரின்ஸுக்கும் அந்த பிரின்சஸ்க்கும் வந்து அலைன்ஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் திருப்பி வந்துடுவார். வந்து என்ன கேட்பாருன்னா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஜீனார்ட்லேருந்து நிறைய ஸ்பைஸ் வந்து எங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக எங்களோட கிங்டத்துக்கு வந்தாங்க. அதில் ஒரு ஸ்பை வந்து தப்பிச்சு போய் 6th பிரின்ஸை அட்டாக் பண்ணுறதுக்காக போயிருந்தார். அப்படி அட்டாக் பண்ணும்போது வந்து நம்ம 6th பிரின்ஸை வந்து ஒரு ஆள் காப்பாற்றிருப்பார். அவரை நீங்கள் பார்க்க விருப்பப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து அவங்களோட அப்பாட்ட கேட்பாரு. அதுக்கு வந்து 6th பிரின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா அவனுக்கு வந்து என்னை காப்பாற்றும் போது வந்து அடிபட்டுடுச்சு, அதனால அவனால் இங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6th பிரின்ஸ் வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து க்ரௌன் பிரின்ஸ் வந்து எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அந்த தப்பிச்சு போன ஸ்பைக்கும் அவனை காப்பாற்றினவருக்கும் வந்து ஏதோ கனெக்ஷன் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா 6th பிரின்ஸ் கிட்ட நீ வந்து அவனை கூட்டிகிட்டு வா, பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸோட அப்பாவும் சொல்லுவார். அதுக்கு 6th பிரின்ஸ் என்ன சொல்கிறான்னா வந்து இல்லை அவனுக்கு வந்து ரொம்பவே அடிபட்டிருக்கு, அவனால் இப்போ எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாது, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6th பிரின்ஸ் சொல்லுவார். அதுக்கு க்ரௌன் பிரின்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து சொல்கிற பர்சன் வந்து நல்லவனாக இருந்தால் இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை, அதுவே வந்து நம்ம எனிமி கண்ட்ரியோடவனாக இருந்தால் வந்து அது பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸ் சொல்கிறாரு. உடனே வந்து அவங்க அப்பாவை வந்து 6th பிரின்ஸ் கிட்ட வந்து நீ உடனே வந்து அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து நம்ம 6th பிரின்ஸை வந்து கூட்டிகிட்டு வர சொல்லி கேட்டுகிட்டே இருப்பார். ஆனால் 6th பிரின்ஸ் வந்து எவ்வளவோ தடுக்க முயற்சிப்பார், ஆனால் வந்து எதுவும் பண்ண முடியல. டேரெக்டாக வந்து என்ன பண்ணிடுவாருன்னா முட்டி போடவே ஆரம்பிச்சிருவார். அவனுக்கு உண்மையிலேயே அடிபட்டிருக்கு, என்னை வந்து ரொம்ப காப்பாற்றினதுனால தான் வந்து அவனுக்கு வந்து அடிபட்டிருக்கு, அதனால் அவனை என்னால் கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். அப்படி கெஞ்சிட்டு இருக்கும்போது தான் வந்து பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு வரும், நான் தான் அந்த கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் வந்து 6th பிரின்ஸோட உயிரை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு வரும். யாருன்னு பார்த்துட்ருப்பாங்க எல்லோரும், யாராக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம 6th பிரின்ஸும் திரும்பி பார்ப்பாரு. அப்போ தான் வந்து யார் வரான்னா நம்ம ஜியாங் தான் வருவார். ஜியாங் வந்து அவரோட பேரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நான் வந்து ஜென்ரல் டுவானோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து அந்த இம்பீரியல் கோர்ட்டுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்ருப்பான். என்ட்ரு ஆனது மட்டும் இல்லாமல் நம்ம 6th பிரின்ஸோட அப்பா கிட்ட வந்து அவனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். இதோட வந்து இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.